Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6 எடுத்துக்காட்டு 6.4 என்ன கொடுத்துருக்கோம்? Secant theta is equal to 13/5 எனில் 2 sin theta minus 3 cos theta by 4 sin theta minus 9 cos theta is equal to 3 என நிரூபுகன்னு சொல்லுவோம். முதல்ல ஒரு செங்கோண முக்கோணம் போட்டுக்கணும். இந்த இடத்த தீட்டான்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த இடம் 90. அப்போ 90க்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது கர்ணம், இந்த தீட்டாவுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது எதிர்பக்கம், தீட்டாக்குள்ள அடுத்தாப்புல இருக்கிறது அடுத்துள்ள பக்கம். இதெல்லாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். இதை ஏயாவும், இதை பியாவும், இதை சியாவும் வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 13/5. சீக்கன் தீட்டா எதோடைய தலைகீழி? காசுடைய தலைகீழி, 1/cos தீட்டா. ஓகே, அப்போ காஸ் தீட்டா எனக்கு வேணும் அப்படின்னா தலைகீழ் அதை எழுதுனேன்னா 5/13. காஸ் தீட்டா என்னது? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். எப்படி? காஸ் தீட்டா என்னது? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ அடுத்துள்ள பக்கம் தான் 5, கர்ணம் தான் 13. அப்போ இந்த அடுத்துள்ள பக்கம் பிசி இஸ் ஈக்குவல் டு 5 கர்ணம் ஏசி இஸ் ஈக்குவல் டு 13. ஓகே, இந்த அடுத்துள்ள பக்கம் 5 ஆகும், கர்ணம் 13. அப்போ எதிர்பக்கம் தெரியாது, கண்டுபிடிக்கணும். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு பித்தாகரஸ் தேற்றத்தின்படி ஒரு செங்கோண முக்கோணத்தை அந்த விகிதத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம். கர்ணத்துடைய ஸ்கொயர்லேருந்து அடுத்துள்ள பக்கத்து ஸ்கொயரை கழிக்கணும். 13 ஸ்கொயர்டு மைனஸ் 5 ஸ்கொயர் 169 மைனஸ் 25 144 12. ஸோ எதிர்பக்கம் என்னான்னு கிடச்சிருது? 12ன்னு கிடச்சிரு. இப்போ நம்மளை என்ன செய்ய சொல்கிறாங்க? சைன் காஸ் கண்டுபிடிச்சி இதில் போட்டு 3ன்னு நிரூபிக்க. ஸோ நமக்கு காஸ் தீட்டா இருக்குது, 5/13 காஸ் தீட்டா இருக்குது, சைன் தீட்டா வேணும். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் என்னது? 12, கர்ணம் 13, 12/13 வச்சுக்கிட்டோம். காஸ் தீட்டா என்ன இருக்குது? 5/13. நம்மளை நிறுவ சொல்கிறத எடுத்துக்கிடுவோம். 2 sin தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டா பை 4 sin தீட்டா மைனஸ் 9 காஸ் தீட்டா. இதில் சைன் வேல்யூ காஸ் வேல்யூ பிரதியிடுவோம். ஓகே, சுருக்குனா ஆன்சர் 3ன்னு நிரூபிக்கும். 12 24/13 மைனஸ் 15/13 ஹோல் டிவைடட் பை 4 12 48 45. ஓகே, எல்லாத்துக்கும் 13 எல்சிஎம் எடுத்துட வேண்டியது. இந்த 13 கேன்சல். 24 மைனஸ் 15 9, 48 45 போச்சுன்னா 3 அடித்து கொடுத்தா 3. ஸோ என்ன ஆன்சர் வந்துச்சு? அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் நிறுவனம் ஆயிடுச்சு. தேர்ஃபோர் 2 sin தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டா பை 4 sin தீட்டா மைனஸ் 9 காஸ் தீட்டா. இதை சுருக்கணும்னா ஆன்சர் என்னன்னு கிடச்சிருக்கு? 3ன்னு கிடச்சிருக்கு. நிறுவப்பட்டது. அவங்க கொடுத்துருக்க இந்த வேல்யூவை 3ன்னு நிறுவுன்னு சொல்கிறாங்க. ஓகே.